பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுது. இது எப்படி நான் பார்க்குறீங்க? நமக்கு எல்லாருக்குமே பெண் குழந்தைகள் இருக்குது. என் ஒய்ஃப்ட்ட கேளுங்களா? அதான் லேடிஸ் அவங்க சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுதான் சரி, கரெக்டு தான். எப்படி எப்படி எப்படிக்கா பார்க்குறீங்க? பெண்களுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இந்த மாதிரி என்னதில்லை ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகுது. என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இப்போ பெண்கள் இப்போட அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெண்களுக்கு ரொம்ப கொடுமை நடந்திருக்குல்ல, அவங்களுக்கு கூட உரிய தண்டனை கொடுக்கணும். என்ன தண்டனை கொடுத்தா சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடுத்து இந்த தவறு நடக்கூடாதுல்ல, அவங்களுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும். ஆனால் அவங்க இன்னும் ஈஸியாக சுற்றிக்கிட்டு தர்றாங்க. அவங்க ஆளுங்கட்சி சைடில் இருக்கிறதுனால அவங்க ஒன்றும் பண்ண முடியலங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு ஆட்சி மாற்றம் வந்தால் தான் நல்லாயிருக்கும். என்ன ஆட்சி மாற்றத்தை 2026 இதுக்கான ஒரு மாற்றம் ஏற்படும் நம்புறீங்களாக்கா? கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு சீமான் இருக்கார் இல்லைங்களாக்கா, இல்லை அவர் உங்களுக்கு அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி போராட வந்தார். அவரை கைது பண்ணிட்டாங்க. அதாவது உங்களுக்கு ஆதரவாக போராட வந்தவங்கள கைது பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஆதரவாக தானே வந்திருக்காங்க, அதுக்காக அவங்கள பண்ணக்கூடாது. பெண்களுக்கு ஆதரவாக வரும்போது அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணணுமே தவிர அவங்கள கைது பண்ணுறது தப்பு. பார்க்குறீங்க இப்போ அதிமுக எந்த கட்சி போராடினாலும் கைது பண்ணிடுறாங்க. திமுக அரசு கைது பண்ணிடுறாங்க. எப்படிக்கா பார்க்குறீங்க? இந்த சூழல் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துருந்தா இந்த போராட்டமே தேவையில்லையே. கரெக்டு தானே? உங்களுக்கு எந்த கட்சிக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு டிவிக்கே. டிவிக்கே தான். ஆமாம். என்ன காரணங்க? இப்போ புஷி ஆனது கூட நேற்று கைது பண்ணிட்டாங்க இந்த பிரச்சனை. ஆமாம் ஆமாம் ஆமாம், பார்த்தேன், நான் நியூஸ் பார்த்தேன். எப்படி பார்க்குறீங்க? அதுவும் என்ன நூதன போராட்ட முறையில் என்ன துண்டு பிரச்சாரம் தான் கொடுத்துருந்தாங்க. ஆமாம், இந்த மாதிரி கைது பண்ணணும், பெண்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு துண்டு பிரச்சாரம் கொடுத்ததுக்கு புஷி ஆனதை கைது பண்ணது இந்த திமுக அரசு. அது ஆட்சி மாற்றம் வரணும். ஆமாம். 2024 தளபதி விஜய் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கு. உங்கள் வீட்டில் எல்லாரும் எவ்வளோ பேர் இருக்காங்க ஓட்டு? நாங்கள் 7 பேர் இருக்கோம். 7 பேர். ஆமாம், 7 ஓட்டு விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். என்ன காரணங்க அப்படி விஜய் மேலே அந்த கரிசனை? அவர் செய்வார், நல்லா செய்வார், நம்பிக்கை இருக்கு. படத்தை விட்டுட்டு விஜய் வந்திருக்கவே கூடாது, இது தப்பான முடிவு அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, அவர் வந்தது கரெக்டு. அவர் வந்த பாதை கரெக்டு. அந்த பாதை கரெக்டு. இந்த துணிச்சல் எப்படி பார்க்குறீங்க? ரஜினிகாந்த் கூட காலம் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, ஆனால் வரவே இல்லை. ஆனால் விஜய் ஒரு இடத்துல கூட நான் அரசியலுக்கு வருவேன்னே சொல்லலாம். ஆனால் சட்டுன்னு இந்த மாதிரி இவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான படத்தை நம்பர் 1 நடிகர் அந்த சாணத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. மக்களுக்கு சேவை செய்யணும் தான் வந்திருக்காரு. செய்யட்டும், கன்ஃபார்மாக செய்வார் செய்வார். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. புஷி ஆனந்தை கைது பண்ணிட்டாங்க. எப்படி நான் பார்க்குறீங்க? அவங்க போராட்டம் கூட நடத்தலை. அது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே இப்படி ஆட்சி மாற எவனாவது ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனுக்கு அவங்கள ஆதரவு, அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்கள உள்ளத்துக்கு போகிறது, இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம சவுதி அரேபியா மாதிரி நடு ரோட்லேயே இருந்து மக்களுக்கு முன்னாடி அப்படி வெட்டினா தான் எல்லாமே சரியாகவும் இருக்குது. வீட்டில் வளர்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கம் உருவாகிருக்கு. தக்க நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அதுதான் சொல்கிறேன்ல, சவுதி அரேபியா மாதிரி நடு ரோட்டில் மக்களுக்கு முன்னாடி தப்பு பண்ணால் உனக்கு இந்த தண்டனை இருக்குடா கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி எல்லாருடைய மனசுலேயே அது இருந்தால் தான் அந்த தப்பு நடக்காது. அடுத்தது 2026 என்ன அரசியல் மாற்றம் வரும்னு நம்புறீங்க? இந்த மாதிரி தப்புகள் கண்டிப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இல்லை, வருஷம் நீங்கள் இதே மாதிரி ஒரு பேட்டி எடுக்கும் போது அடுத்த வருஷம் என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும்னா அது ஆக்சுவலாக பார்த்தா அது நீங்கள் சொல்கிறது ரைட்டு. ஆமாம், அப்படி மாற்றி போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த வந்திருக்காங்க. மாற்றங்கள் வர்றது நல்லது தானே. இப்போ புதுசாக சின்ன ஒரு தலைமுறை ஏறி மேலே வராங்க. இப்போ விஜய் பார்த்தா 200 கோடி ரூபாய் பணம் சம்பளத்தை விட்டுவிட்டு இதுக்குன்னு இறங்குறாரு, மக்களுக்கு எதாவது செய்யலான்ட்டு. கண்டிப்பாக செய்வார், எதிர்பார்க்கலாம். நன்றிண்ணா, தேங்க்ஸ். நன்றி. இல்லை, கண்டிப்பாக இல்லவே இல்லை. எப்படி பார்க்குறீங்க? என்ன அரசாங்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நம்ம எதை பேஸ் பண்ணி சொன்னாலுமே நம்ம அரசாங்கம் கேட்க போகிறது கிடையாது. ஸோ சொல்கிறது வேஸ்ட்டு தான். நம்ம நாட்டில் பொறுத்தளவுக்கு அதை பற்றி பேசுறது வேஸ்ட்டு தான். கண்டிப்பாக இல்லவே இல்லை. இல்லை, பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆதரவாக செயல்பட்டு அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி சீமான் வள்ளூர் கோட்டத்தில் போராட வந்தார். கைது பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அவர் பேசுறது எல்லாமே கரெக்டாகவும் இல்லைல்ல. அவர் சொல்கிறது பாதி கரெக்டு பாதி தப்பு. அவர் சொல்கிற இது பாதி கரெக்டாகவும் சொல்ல மாட்டாரு, தப்பாகவும் சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்கிறது அந்த தப்பானது எடுத்துக்கிறாங்க, கரெக்டாக விட்டுடுறாங்க. ஸோ அவர் சொல்லும் போது கொஞ்சம் கரெக்டாக சொன்னாங்கன்னா எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க அவரை. ஆனால் அப்பப்போ பார்ப்பேன். ஆமாம். விஜயோட அரசியல் எப்படி பார்க்குறீங்க?
பேசிக்காக ஏன்னா யங்ஸ்டர் கையில் தான் அடுத்து ஆமாம். இல்லை ஒருத்தவங்க கையிலே இருக்கிறது எப்படி கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். ஸோ சேஞ்ச் ஆகி அவங்க எப்படி பண்ணுறாங்கன்ட்டு அவங்களுக்கும் நம்ம ஓட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒன்ஸ். மாற்றத்திற்கான தலைவராக விஜய் உருவாக வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் பார்த்தா வாய்ப்பு இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஆனால் இருக்குது. இவ்வளோ பெரிய சம்பளத்தை விட்டுட்டு நான் மக்கள் பணியில் ஈடுபட போகிறேன் அப்படின்னு வந்து விஜய் எப்படி பார்க்குறேன்? இப்படி பார்க்குறோம் ஒரு சைடு பார்த்தாலும் அப்படி சொல்கிறது, ஒரு சைடு மக்களோட இதுக்காகவும் வந்திருக்க மாதிரி இருக்குது. ஒரு சைடு மேபி அவங்களுக்கு ஏதாச்சும் இல்லாமல் வரமாட்டாங்க யாருமே, ஏதாவது அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் வரவும் செய்வாங்க. நம்பர் 1 நடிகராக இருக்கார் இல்லைங்களா? ஆமாம். ஒரு படத்துக்கு 300 கோடி 600 கோடி ரூபா அதை தாண்டி பொலிட்டிக்கலாக சம்பாதிக்க முடியும்னு அவருக்கு தெரியும். ஆமாம். சம்பாதிச்சிட முடியாதான். இருந்தாலும் மக்கள் பணி தான் படம் நடிக்கவே போகிறதில்ல அப்படின்னு வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நடிக்கவே அது வந்துட்டு அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு நீங்கள் பொதுவாக யார் ஃபேன்? நான் யார் ஃபேனுமே கிடையாது. எனக்கு சூர்யானா தான் பிடிக்கும். ஆமாம், அவர் தான் எனக்கு பிடிக்கும். அதனால அவர் வர்றது எனக்கு ஓகே தான்ன்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. தளபதி வந்தால் எல்லாமே மாறும் நான் நம்பிக்கை இருக்குது எனக்கு. பட் ஆனால் தளபதி வரணும் சரியா. ஆனால் நான் வந்து தலை ரசிகர், ஆனால் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவேன். எப்படி பார்க்குறீங்க? இப்போ பயங்கரமாக நெருக்கடி கொடுப்பாங்கல்ல, விஜய் படத்துக்கே நெருக்கடி கொடுத்தாங்க. ஆனால் விஜய் அரசியலுக்கு வந்தால் சும்மா விட்டுருன்னு நினைக்கிறீங்களா திமுக அரசு? அதெல்லாம் பார்த்துக்கலாம் ப்ரோ, ஆனால் தளபதி வரணும் அவ்வளோதான். எனக்கு அது சப்போர்ட் இருக்குன்னு நம்புறீங்களா? அவருக்கு தலை ரசிகர் சப்போர்ட் இருக்கும் ப்ரோ, அது கன்ஃபார்ம் இருக்கும். அரசியலில் எல்லாத்துலேயுமே இருக்கும் சப்போர்ட். 2026 2026 2026 முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா, இல்லைன்னா எதிர்கட்சி தலைவராக வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே வந்து ரசிகர்கிட்டும் மக்கள்கிட்ட தான் இருக்குது ப்ரோ. ஆனால் தளபதி வந்தால் நல்லா ஒரு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும், எல்லாமே இருக்கும். நான் வந்து வாணியம்பாடியிலேருந்து வரேன்.